நீ என்ன செய்யறியோ அதுக்கான பிரதிபலன்கள், அதுக்கான ஒரு பலன்களை எல்லளவும் குறையாம கொடுக்கக்கூடிய பொசிஷன்ல சனி பகவான் இருக்கார். கொடுக்கலாமா வேணாமான்னு 10 முறை அனலைஸ் பண்ணிட்டு கொடுப்பான். அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். எப்பயுமே அவருக்கு வேர்வை சிந்தி வேலை செஞ்சாதான் பிடிக்கும். ஆனா குடும்பத்துல நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், குதூகலம் இருக்கும், திடீர் தன பிராப்தி இருக்கும். இப்படி நிறைய நல்ல விஷயம் நடக்க போதுமா, கவலையே பட வேண்டாம். தொழிலில் சுய தொழில் வச்சு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா புது புது கிளையன்ட்ஸ் வருது, புது புது ஆர்டர்ஸ் வருது, தொழிலில் மேன்மை முன்னேற்றம் வரும். மிதுன ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? முதல்ல சனி பகவானே கர்ம சனியாக இருக்காருமா. தொழில் ஸ்தானத்தில், ஜீவன ஸ்தானத்தில், கர்மஸ்தானத்தில் தர்மாதிபன் அப்படின்னு சொல்லலாம். ஆக சனி பகவான் கர்ம சனியாக இருந்தப்ப நீ எவ்வளோக்கு வேலை செய்யறியோ, நீ ஒரு மூட்டை எள்ளுக்கு வேலை செஞ்சால் நான் ஒரு மூட்டை எள்ளு கொடுக்குறேன், நீ ஒரு மூட்டை கொள்ளுக்கு வேலை செஞ்சால் நான் ஒரு மூட்டை கொள்ளு கொடுக்குறேன், நீ ஒரு மூட்டை பாதாமுக்கு வேலை செஞ்சால் நான் ஒரு மூட்டை பாதாம் கொடுக்குறேன் அப்படின்ற கணக்கு தான். நீ என்ன செய்யறியோ அதுக்கான பிரதிபலன்கள், அதுக்கான ஒரு பலன்களை எல்லளவும் குறையாமல் கொடுக்கக்கூடிய பொசிஷனில் சனி பகவான் இருக்கார். பொதுவாக 10ல் ஒரு பாவி இருக்கணும். இங்கே இருக்க பாவி யார்? சனி பகவான். 10ல் பாவி இருந்தால் அரசனை போல யோகம் உண்டு. சனி பகவான் அரசனை போல சிம்மாசனத்தை கொடுத்துருவானா? கொடுக்க மாட்டான். 10 ரூபாய் கொடுக்கறதுக்கு முன்னாடி உனக்கு கொடுக்கலாமா வேணாமா, கொடுக்கலாமா வேணாமான்னு 10 முறை அனலைஸ் பண்ணிட்டு கொடுப்பான். அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். எப்பயுமே அவருக்கு வேர்வை சிந்தி வேலை செஞ்சாதான் பிடிக்கும். ஆனால் நீங்கள் பாருங்கள், ரொம்ப ஸ்மார்ட் பர்சனாலிட்டிஸ். எங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பிடிக்காது, ஸ்மார்ட் ஒர்க் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாலிட்டிஸ் நீங்கள். அப்போ இந்த ஸ்மார்ட் ஒர்க்கு சனி முன்னாடி எடுபடாமல் கொஞ்சம் அலைச்சல் அப்படின்றத கொடுத்துருப்பாரு. 6ஆம் மாதம் வரைக்கும் தாம்மா இந்த அலைச்சல். 6ஆம் மாதத்துக்கு மேலே குரு பயிற்சியாவது, குருனுடைய உச்ச பார்வை சனி மேலே படுது. ஆக சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுறார். அப்போ குரு என்ன பண்ண போறாரு? குரு 2ஆம் பாவம், தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் குரு. குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், குதூகலம் இருக்கும், திடீர் தன பிராப்தி இருக்கும். இப்படி நிறைய நல்ல விஷயம் நடக்க போதுமா, கவலையே பட வேண்டாம். அதுக்கும் மேலே குருனோட பார்வை 6ஆம் பாவத்தை பார்க்குறார். கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டார். 8ஆம் பாவத்தை பார்க்குறார். ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ், ஹிடன் சீக்ரஸிஸ் இருக்குது அப்படின்னா அது நம்மளை இமோஷனலி தின்னுட்டுருக்கு அப்படின்னா அது அமைதியாக போகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மரபு வழி சொத்துக்கள் இருக்குது, அது பிரச்சனையோடு இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை நம்மளை விட்டு விலக போகுது அப்படின்றது அர்த்தம். பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானமும் இந்த 8ஆம் பாவம். அப்போ பெண்களுக்கு அவங்களுடைய கணவருக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருக்குது, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குமா, எங்கள் வீட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறார் அப்படின்னா குருனோட பார்வையினால் அதில் நல்ல முன்னேற்றம் அப்படின்றது வரும். அவங்களோட நோயிலேருந்து ஒரு பெருத்த விமோச்சனம், விடுதலை அப்படின்றது வருமா. அதே மாதிரி 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு. தொழிலில் சுய தொழில் வச்சு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா புது புது கிளையன்ட்ஸ் வருது, புது புது ஆர்டர்ஸ் வருது, தொழிலில் மேன்மை முன்னேற்றம் வரும். ஒரு கன்சர்னில் நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா இது வரைக்கும் மேலேயே ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் அனுபவிச்சிட்டீங்க. அதாவது ஹையர் அஃபிஷியல்ஸ்னால பிரச்சனை, நம்மளோட சபார்டினேட்ஸ்னால பிரச்சனை. கூடவே நல்லா பழகிட்டு 10 வருஷமாக அவங்க எங்களுக்கு நட்புங்க, ஆனால் இப்போ திடீர்னு பகையாளி ஆயிட்டாங்க. 10 வருஷமாக நட்பு, ரொம்ப நாளாக அவங்கள பார்த்திங்கன்னா எனக்கு பின்னாடி அவங்க சில பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க, அது எனக்கு தெரியவே இல்லை, இப்போ எனக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்ற அமைப்பும் நிறைய பேருக்கு உண்டு. புரியுதுங்களா? அவங்களெலாம் நம்மளை விட்டு விலகக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். ஆக இத்தனை நல்ல விஷயம் நடக்க போதுமா. அதுக்கும் மேலே குரு பகவான் 7 மற்றும் 10க்கு அதிபன். கலத்திர ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தை பார்க்குறான் அப்படின்னும் போது தொழிலில் கண்டிப்பாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது வரும். சரி, ஆக குரு பயிற்சி நிறைய நல்லது செய்ய போகுது. ஆமாம்மா, நிறைய நல்லது செய்ய போகுது. எந்த விஷயத்தில் நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணுமா அப்படின்னா ரொம்ப எளிமையான விஷயம்மா. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் அமர்ந்திருக்கார். உங்களோட ராசியாதிபன் யார்? ராசியாதிபன் புதன் பகவான். புதனுக்கு குரு நட்பா பகையா அப்படின்னா பகை கிரகம், பாதகாதிபதி. அப்போ பாதகாதிபதி அப்படின்னும் போது டாக்குமெண்டேஷனில் ரொம்ப கவனம் அப்படின்றது வேணுமா. மற்றவங்களுக்கு வாக்கு கொடுக்கும்போது கவனம் வேணும். ஷூரிட்டி, வாரண்ட்டி, கேரண்டி இதெல்லாம் நம்ம கொடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? யாரையாவது ரெஃபர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், யாரோ திருமணத்துக்கு வரேன்னு பார்த்துட்ருக்காங்க, நல்ல பொண்ணு இருந்தால் சொல்லுங்கள், ஒத்த வார்த்தை சொல்லியிருப்பாங்க. நம்மளும் நல்ல மனசோட வீட்டு பக்கத்தில் பொண்ணு இருக்குங்க, ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு ஒத்த வார்த்தை சொல்லியிருப்போம். அந்த பொண்ணு அவங்களே போய் பார்த்து பிடிச்சி திருமணம் பண்ணிவிட்டு, திருமணம் ஆன பின்னாடி அந்த பொண்ணுனோட குணாதிசயங்கள் இவங்களுக்கு பிடிக்காமல் போயிருக்கலாம். உடனே பொண்ணுனோட குணாதிசயங்களில் பல டெட்ரேஷனும் இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. உடனே நம்மளை சொல்லுவாங்க, எங்கள் குடும்பத்தை கெடுக்கணுன்னே அவங்க இந்த பொண்ணை காமிச்சு கொடுத்தாங்கப்பா அப்படின்னு. ஆக இந்த வம்பு தும்பு பிரச்சனைலாம் நம்மளுக்கு என்னத்துக்கு?
நம்ம பாட்டு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறது நல்லது. காரணம் என்ன அப்படின்னா, மிதுனம் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க. ஒரு பிரச்சனை போய் இன்னொரு பிரச்சனை, இன்னொரு பிரச்சனை போய் இன்னொரு பிரச்சனை. எவ்வளோ புத்திசாலியாக எவ்வளோ திறமை இருந்தாலும் என்னால் 365 நாளும் சந்தோஷமாக இருக்க முடியலையேப்பா அப்படின்ற பல கஷ்டத்தில் இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இப்போ புதுசாக ஒரு கஷ்டத்தை நம்மளே தேடிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. ஆக வாக்கில் கவனம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே பாக்கியஸ்தானத்தில் ராகு, இன்னொரு விஷயத்தில் கவனம் வச்சுக்கணுங்க. பாக்கியஸ்தானத்தில் ராகு இருக்கார். பாக்கியஸ்தானத்தில் இருக்க ராகு என்ன பண்ணுவார், வெளிநாடு போகிறதுக்கான பிராப்தத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு, ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கான பிராப்தத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. இப்போல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு பிள்ளைங்க ரொம்ப வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஆசைப்படுது அப்படின்னு காசு கடனை உடனே வாங்கி சொத்தகித்த வியாபாரம் பண்ணி பிள்ளைங்களை வெளிநாட்டுக்கு அமுச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் கிடையாது, அனலைஸ் பண்ணணும். அங்கே போயிட்டு ஐயோ என்னால் உங்களை விட்டுட்டு இருக்க முடியல அப்படின்னு பிள்ளை சொல்கிறதுக்கான வழியும் உண்டு. இந்த கிளைமேட் எனக்கு அடாப்ட் ஆகலை, இங்கே என்னால் படிக்க முடியல அப்படின்னு நம்மளுக்கு கொஞ்சம் லாஸ் ஏற்படுத்துறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. இதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம கேத்து 3ஆம் பாவம் அப்படின்னும் போது நம்மளோட இளையவங்களை, நம்மளோட வயசு கம்மி பர்சனாலிட்டிஸ் கிட்ட பெருசாக வம்புவாத வழக்கு வச்சுக்கூடாது, தம்பி உட்பட அப்படின்லாம். நமக்குள்ள ஒரு சைலண்ட் கரேஜ் அப்படின்றது இருக்கும். இருந்தாலும் குரு பயிற்சி ஆகக்கூடிய இந்த குரு வந்து பயிற்சியாகி கடகத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது பிளானட்டரி பொசிஷன்ஸ், மற்ற பிளானட்டரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்குது, ஸோ அதுலேயும் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். ஆன் தி ஹோல் குரு பயிற்சி எங்களுக்கு எப்படி இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்குது. சரி, வழிபாடு அப்படின்னு என்னம்மா சொல்லுவீங்க அப்படின்னா, பொதுவாக மிதுனம் வந்து கம்யூனிகேஷனுக்குனே ஒரு ராசி. உங்களோட பேச்சோ உங்களோட புத்திசாலித்தனமும் தான் உங்களோட மூலதனம் அப்படின்லாம். அப்போ இவ்வளோ புத்திசாலி, இவ்வளோ நல்லா பேசக்கூடியவங்க அக்கேஷ்னலி வருஷத்துக்கு ஒரு முறை 2 வருஷத்துக்கு ஒரு முறை வாயினால் சொல்னால் பேச்சுனால் மாட்டிப்பீங்க அப்படின்லாம். அப்போ நம்ம யாரை வழிபாடு பண்ணோம், சொல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடவுளான, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல் அப்படிம்பாங்க, வில்லுக்கு விஜயன் அப்படிம்பாங்க. அதே மாதிரி சொல்லுக்கு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, அந்த சொல்லுக்கு கடவுளான ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை நம்ம வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னும் போது நமக்கு பிரச்சனை, அதாவது நான் பேசி மாட்டிக்கினேன், பேசி வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையாக சந்திக்கிறேன், அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் சௌக்கியமாக வாழ முடியும். ராமச்சந்திரமூர்த்திக்கு எத்தனையோ மந்திரங்கள் இருக்குது, எந்த மந்திரமும் முடியல அப்படின்னாலும் ராம 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 ராமா அதை மட்டும் பாராயணம் பண்ணிங்க அப்படின்னா கூட போதுமானதுமா, நிறைய நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்து.